நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத பலன் தை மாத பலன்களை சொல்ல இருக்கிறோம். வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இந்த மேஷ ராசிக்கு தை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது. மேஷம் காலபூஷனுக்கு முதல் ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது மேஷராசி. இப்பொழுது இந்த மேஷராசியினுடைய அதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். சிறப்பு. நல்லவர் நல்ல இடத்துல போய் அமர்வது என்பது ரொம்ப சிறப்பான ஒரு நிலை. உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் அனைத்தும் குடும்பத்தை பற்றியும் சம்பாத்தியத்தை பற்றியும் அதாவது வருமானத்தை பற்றியும் தான் உங்களுக்கு ரொம்ப தாக்கம் இருக்கும், சிந்தனைகள் இருக்கும். சரி, தொழில்துறை அல்லது உத்தியோகத்துறை இந்த மாதம் மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம், அங்கே சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அங்கே சூரியன் மாதம் முழுவதும் அங்கே தான் இருக்கிறார். புதன் பொறுத்தவரையிலையும் 9 நாள் மட்டுமே அங்கே கடைசி 9 நாள் அங்கே தான் இருக்கார். அப்போது தொழில் ஸ்தானாதிபதி உத்தியோக ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் ஒன்றும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஆனால் இந்த கம்பெனிஸ் இருக்குது பார்த்திங்களா, தொழிலாளி முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரைவேட் சர்வீஸ், அந்த நிலைகளில் பார்க்கும்பொழுது முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகள் ஏன்னா சூரியன் சனி பகை. அப்போது அதனால் முதலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தில் பொறுத்தவரையிலையும் வருமானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல அது கூட பார்த்திங்கன்னா ஆளுமை இருக்கும். அதாவது அதிகாரிகளுடைய ஆளுமை, மற்ற நிர்வாகத்தில் ரொம்ப இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற ஒரு ஆளுமை இருக்கும். ஆன போதிலும் ஓரளவுக்கு அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அந்த அளவுக்கு ஹெவியாக பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியார் துறைன்னா எஸ்பெஷலி இந்த கம்பெனிஸ் முதலாளி தொழிலாளி உள்ள இடங்கள் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் போகும். அது சில இடம் பார்த்திங்கன்னா அதிகமாக கூட இருக்கும் சில கம்பெனிஸில். மற்றபடி தொழில்துறை சிறப்பாகத்தான் போகும். பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த மாதம் தொழிலாளர்களுக்கு, அதாவது தனியாரில் மற்ற இதுவில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஓரளவுக்கு பிரச்சனை இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சரி, அப்போது 2ஆம் இடம் எப்படி இருக்கிறது? வருமானம் வருமா? 2ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அப்போது 2-11 லிங்க்கு கிடைக்குது பாருங்கள். அப்போது தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 11ஆம் இடம் என்று லாபஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். அப்போது நிச்சயமாக உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்த போதிலும் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். தனியார் துறையில் ஓரளவுக்கு அதுவும் சம்பளம் தேவைகள் பூர்த்தியாகும். அரசு உத்தியோகம் சலுகைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் 11ல் இருக்கார். அப்போ ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்
இப்போ வருமானம் வரும். உங்கள் வாக்கு சாதுரியத்தால் நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி குடும்பஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். சரி, குடும்பஸ்தானத்தை பார்த்தோம். 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் ஸ்தானம், அந்த ஸ்தானத்தை எடுத்தீங்கன்னு சொன்னால் கேது அமர்ந்திருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். இல்லை அவங்க ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் ஒர்க் பண்ணுற இடத்துல டார்ச்சர் பிரச்சனைகள் இருக்கும், வேலை பளு இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு சாதாரண ஒரு நிலை ஹவுஸ் ஒய்ஃப் இப்படி இருந்தாலும் கூட சில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே கூட பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. நண்பர்கள் கூட வழக்கத்துக்கு மாறாக உங்களை பேசுவாங்க, புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏற்கனவே சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருக்கும் அன்பர்கள், கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பகை உணர்ச்சியோடு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம். சரி, பிள்ளைகளுடைய நிலைகள் எப்படி இருக்குது? 5ஆம் இடம் அப்படின்னும்போது 5 சூரியன் போய் 10ஆம் இடத்துல இருக்கார். 5 10 இருக்கலாம், ஆனால் சூரியனுக்கு சனி வீடு பகை வீடு. அப்போது பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுதல், இப்படி ஏதாவது ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, அரசியல்வாதிகள் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஆகாதவன் யாராவது போட்டு கொடுத்து ஏதாவது பிரச்சனைகள் பண்ணலாம். தந்தைக்கு கூட தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். தந்தைக்கு தொழில் சரியாக போகாமல் முடங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். சமூகத்தில் அவப்பெயர் கூட எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது உங்களுக்கு 4ஆம் இடம் எப்படி இருக்கிறது? மாத்திருஸ்தானம், தாய் ஸ்தானம். அப்படின்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். தாய்க்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய் வழி சொந்தங்கள் நல்ல ஒரு அன்னோன்யமாக இருப்பாங்க. அதே நேரத்தில் சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம். இது வரைக்கும் வீடு விற்கலைன்னு வருத்தப்பட்டவங்க இப்போ நல்ல விலைக்கு வீடு விலை போகும். கடன் காட்சிகள் அதை வச்சு இது பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நல்லதாக இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், ஃப்ளாட் வாங்கணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு சரியான இடம் குதிர்பாடாகாது. இப்போ அதற்கான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. சிறப்பாக அமையும், வீடு வாங்குவீங்க. ஒரு சிலர் வாகனம் புதுசாக பிராப்தம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம், இல்லை புதுசே நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு நிலை. கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. கல்விக்காக உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும், அது சுப செலவுகளே. உங்கள் தேக ஆரோக்கியம் இந்த மேஷ ராசிக்கு இந்த தை மாதம் முழுவதும் ஆரோக்கியம், அதாவது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், 6ஆம் இடம் என்பது ஆரோக்கியஸ்தானம். அப்போ ஆரோக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார், சுகஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். குறை ஒன்றும் இல்லை. நிம்மதியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசியில் ஃபிசிக்கலாகவும் எந்த ஒரு பிரச்சனைகள் ஏற்படாது. ஒன்று. 2வது, நீங்கள் குடியிருக்கிற வீடு வாடகை வீடோ சொந்த வீடோ வாஸ்து தோஷம் இருப்பின் இப்பொழுது வாஸ்து தோஷம் நீங்கிவிட்டதாக ஒரு நிலை. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறான்னு சொன்னோம் இல்லையா? அப்போ சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அதே நேரத்தில் கடன் சுமைகள் இருப்பவர்களுக்கு கடன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நில் பேலன்ஸ் ஆகி புதுசாக கூட கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். மற்றபடி எதிரிகளே இருக்க மாட்டாங்க இந்த மேஷராசி அன்பர்கள். எதிரிகள் பார்த்திங்கன்னா ஓடி ஒளிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். எப்படி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னா, செவ்வாய் பார்க்கிறார். சகோதரர்களால் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்.
அல்லது சொத்து பத்துக்கள் வாங்கி வச்சுருக்கீங்க, இல்லை விவசாயம் பண்ணுறீங்க, விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு அதாவது தானியங்கள் நல்ல விலைக்கு போகும், இல்லை விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல 4 காசு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ஏற்படும். ஒரு சிலர் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் புத பகவான் அமர்ந்து 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 11ல் சுக்கிரனே இருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு சிலர் அவங்களே பார்த்து முடிவு பண்ணி வச்சுப்பாங்க, எனக்கு 2வது திருமணத்துக்கு நான் பார்த்துட்டேன், இவங்கள தான் திருமணம் பண்ண போகிறேன் அப்படின்ற அளவுக்கு ஃபைனலைஸ் பண்ணி அவங்க அவங்களே முடிவை சொல்லுவாங்க, நாங்கள் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வீட்டில் முன்மொழிவார்கள். வழிமொழிஞ்சால் போதும் மற்றவங்க, அப்படி ஒரு நிலை. குரு 12ல் இருக்கிறார். வெளிநாடு செல்ல நினைக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தொழில்துறையில் அதுலேயும் இந்த முதலாளித்துவம் உள்ள ஒரு தொழில்கள் இருக்கும் இல்லையா, அப்படி வேலை பார்ப்பீங்க. அந்த இடத்துங்களில் இருக்கிற தொழிலாளிகளுக்கு சில ஸ்ட்ரகிளிங், சில பிரச்சனைகள் இருக்கலாம். மற்றபடி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஓரளவு நல்லபடியாக போகும். சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு அவங்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும். சில இடர்பாடுகள் வரலாம், அதாவது தொழிலாளிக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரலாம். பட் இருந்தாலும் அது பெரிய அளவில் மற்றவங்களுக்கு இருக்காது. மற்றபடி இந்த மேஷ ராசிக்கு இந்த பொது பலனை பார்க்கும் பொழுது இது ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இல்லை மீடியமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக இந்த மாதம் மேஷ ராசிக்கு ஒரு சிறப்பான ஒரு மாதமாகத்தான் அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை போற்றுங்கள், பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். இந்த மேஷராசிக்கு தை மாதம் தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். 3, 4, 5 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.